ஏன் வேண்டுமென்றே இந்த அபசரத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. 1996 அம்மா இது வழக்கு தொடர்வதற்கே காரணமாக இருந்தவர் இவர்தான். இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கின்ற கும்பலோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். துரோகிகளோடு சேர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கலாம் என்று எவர் கருதினாலும் இது ஒரு எக்கு கோட்டை. எவராலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை சின்னமாக அமர்வதை எவராலும் அசைத்து காட்ட முடியாது. எத்தகைய குறைகள் இருந்தாலும் அவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடம் பொதுக்குழு அல்லது சட்டமன்ற கட்சி கூட்டம் அல்லது பொதுச் செயலாளர் சந்தித்து அல்லது எங்களை போன்றவர்களை சந்தித்து கூட சொல்லலாம். இன்றைய தினம் சற்று எதிர்பாராத வகையில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்களும் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஊடகங்களை சந்தித்து சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். எத்தகைய குறைகள் இருந்தாலும் அவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டிய இடம் பொதுக்குழு அல்லது சட்டமன்ற கட்சி கூட்டம் அல்லது பொதுச் செயலாளர் சந்தித்து அல்லது எங்களை போன்றவர்களை சந்தித்து கூட சொல்லலாம். ஆனால் எல்லாம் அமைதியாக ஒன்றாக ஒற்றுமையாக போய்கொண்டிருக்கிற பொழுது ஏன் வேண்டுமென்றே இந்த அபசரத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. அவர்கள் எடுத்து சொன்ன பல கருத்துக்கள் உண்மைக்கு மாறானவை என்பதை இந்த இயக்கத்திலே தொடர்புடைய எல்லோரும் அறிவார்கள். குறிப்பாக அருமை நண்பர் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்திலே தொடர்ந்து வாழ்ந்து புரட்சிப்பதி அம்மா அவர்களுடைய இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தப்பட்டவர். அவரே அவற்றை பற்றி விளக்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கம் எப்படி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த இயக்கத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு இயக்கம் சிந்தாமல் சிதறாமல் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அமைதி. பதவி பெரிதா அல்லது கட்சி பெரிதா என்று பார்க்கின்ற போது கட்சி தான் பெரிதென்று நினைப்பவர் தான் இந்த இயக்கத்திற்கு உண்மையானவர் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் 1977 இந்த இயக்கத்திலே தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறேன். இன்று 1987 புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக பிரிந்தது. பிரிகின்ற போது மாண்புமிகு நம்முடைய மூத்த அனுபவமிக்க பல்வேறு நிலைகளே ஐநா சபையில் சென்று தன் கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரதிபலித்த பண்ருட்டியார் அவர்கள் சிறப்பாக ஒரு கருத்தை சொன்னார்கள். சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் இன்று பத்திரிகையாளரை அழைத்து சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு விளக்கங்களை சொல்ல வேண்டிய கடமை எங்களிடத்திலே இருக்கிறது. 1987 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டு கூறுகளாக பிரிந்தது. அப்போது சட்டமன்றம் நடைபெறுகிற போது அன்று புரட்சித் தலைவருடைய துணைவியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து அன்றைக்கு வாக்குகள் சேகரிக்கப்பட வேண்டும், தன்னுடைய சட்டமன்றத்திலே இறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறுகிற நேரத்திலே தான் நாங்களும் அங்கே இருந்தோம். அப்போது சட்டப்பேரவையுடைய தலைவராக அன்றைக்கு இருந்த PH பாண்டியன் அவர்கள் அன்றைக்கு அந்த குழப்பத்தை விளைவித்ததே அவர்தான். இந்த இயக்கத்தில் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திலே பெரும் தலைவராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள், அதே போல அரங்கநாயகன் போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள், எங்களை போன்ற 33 சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லோரையும் வெளியேற்றியதன் அடிப்படையிலே தான் அன்றைக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அன்றைக்கு 20 நாட்களுக்கு பிறகு சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. இது அந்த குழப்பத்திற்கே காரணம் அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1990 இரண்டு இணக்க இயக்கங்களையும் ஒன்றாக இணைவதற்காக நாங்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்கிற போது இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிற முன்னாள்
சபாநாயகராக இருப்ப பாண்டியன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் அதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு அவர் அன்றைக்கு ஒத்துழைப்பை தரவில்லை. நாங்கள்லாம் ஒன்றாக இணைந்தோம். இணைந்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை பெற்றோம். ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், 1991 திருநாவுக்கரசுடைய அணியிலே சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினை போட்டியிட்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், இவருடைய எப்படி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார், இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவர் 96 தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது சுயேட்சாக போட்டியிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்திலே அன்றைக்கு அண்ணன் ஜனார்த்தனை அவர்களை நிறுத்துகிற போது இவர் தனித்து போட்டியிட்டு இருவருமே தோல்வியை சந்திக்கின்ற அளவிற்கு உருவாக்கியவர் இவர்தான் என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இவருடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற போது இன்றைக்கு அம்மாவை பற்றி பேசுகிறாரே, இவர் எதற்காக பேசுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1996 அம்மா இது வழக்கு தொடர்வதற்கே காரணமாக இருந்தவர் இவர்தான். அம்மாவுக்கு ஏற்பட்ட வழக்குகளை சந்திக்கின்ற போது எவ்வளவு இன்னல் இடர்பாடுகளை சந்தித்தார். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொல்லுகிற போது முதல் காரணமே முன்னாள் சபாநாயகர் இருக்க PH பாண்டியன் என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்தான் இதற்கு ஆயத்தம், அவர்தான் இந்த படைகளை முதலில் துவைக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 96 தோல்விக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் சென்று வழக்கை தொடர்ந்து இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடாது, இவர் முதலமைச்சராக இல்லை, இவருக்கு தேவையில்லை என்று வழக்கை தொடர்ந்தவரே PH பாண்டியன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அம்மா அவர் உயிரோடு இருந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த போது இவர் குடும்பத்தில் 5 பேரும் பதவி, ஒருவரல்ல இருவரல்ல, எந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு 5 பேருக்கும் பதவி கொடுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு நன்றிப்படை ஆற்ற வேண்டிய கடமை அவரிடத்தில் இருக்கிறார். அதை இவர் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கின்ற கும்பலோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார், துரோகியோடு சேர்ந்து கொண்டு இந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் ஒருமித்த கருத்துக்களோடு இருக்கிறோம். அம்மா அவருக்கு இங்கே சொன்னார்களே, பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் எப்படி வர முடியும் என்று கேட்டாரே, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1990 அங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் நம்முடைய தலைவருடைய சிலையை திறந்து வைத்து அம்மாவுடைய இல்லத்திற்கு வருகிற போது அம்மா அவர்கள் குறிப்பிட்டார், சின்னம்மாவை பக்கத்தில் அழைத்து வைத்து சொல்கிற போது ஒன்றை சொன்னார், எனக்கு நட்பின் இலக்கணமாக இருப்பவர் இவர்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார். அதற்கு பிறகு 98 அப்போது நான் அங்கே அருகாமையில் இருந்தேன். அதற்கு பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெற்றி கனியை கொண்டு சென்று வாஜ்பாய் இடத்திலே சந்திக்கின்ற போது நானும் அப்போது இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்லுகிற போது அப்போது இன்னல் இடர்பாடுகள் இருக்கிற நேரம். 96 அவர்கள் மீது வழக்கு தொடரப்படுகிறது, வழக்கிலே சித்திரவதைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அப்போது வாஜ்பாய் இடத்திலே சொல்கிற போது எனக்கு தாயாக இருந்து பேணி காக்கிற ஒருவர் இவர்தான் என்று சின்னம்மாவை அறிமுகப்படுத்தி காட்டினார். இதெல்லாம் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு புறத்திலே துரோகியோடு சேர்ந்து கொண்டு இது போன்ற அறிக்கையில் விட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கேட்கிறேன். அம்மாவிற்கு இந்த துன்பம் யாரால் வந்தது? அம்மாவிற்கு இந்த இடர்பாடுகள் யாரால் வந்தது? அம்மாவிற்கு வந்த இன்னல் இடர்பாடுகள் யாரால் ஏற்பட்டது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியதற்காகத்தான் உங்களை எல்லாம் அழைத்து இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மைக்கு மாறானதல்ல. அவர் வேண்டுமென்றால் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், கருத்துக்களை சொல்வதற்கு மட்டும் என்பதை சொல்லி, இன்றைக்கு துரோகிகளோடு சேர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குழப்பத்தை விளைவிக்கலாம் என்று எவர் கருதினாலும் இது ஒரு எக்கு கோட்டை. எவராலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டளை சின்னமாக அமர்வதை எவராலும் அசைத்து காட்ட முடியாது. முன்னாள் முதலமைச்சருக்கு பாய்சன் கொடுக்கப்பட்டுச்சு. செப்டம்பர் 22 அந்த வீட்டில் அன்று இரவு அவர் தாக்கப்பட்டார் அப்படின்றது அவருடைய மெயின் சார்ஜ். அதுக்கு ஆதாரம் இருக்குதா? இருங்க. அதாவது சொன்னாரு, அவருக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காரா? பாய்சன் கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறத இல்லை, நானெல்லாம் இவருக்கு அப்போது அருகிலே இருந்து அம்மா உடலை சரியில்லை என்று சொன்ன உடனேயே அவருடைய இல்லத்திற்கு சென்றவன் பக்கத்தில் நான் தங்கியிருந்தேன். சொன்ன உடனே இந்த வேன் வரக்குள்ள நாங்கள் போயிட்டோம். எப்படிங்க வேன் வரவு போயிட்டான். இவர் சொல்றாரு, அடுத்த நாள் காலையில தான் வர்றாரு. இவர் எப்பாவது ஒரு நாளைக்கு வந்து இந்த கதைகளை சொல்லக்கூடாது. அவருக்கு தேவை என்றால் அவர் என்ன சொன்னார்? துரோகிகளாக இருக்கின்றவர்கள்லாம் இன்றைக்கு ஆட்சி கட்டளை வருவதற்கு நான் விடுவேனா? எனக்கு இல்லாமல் அப்படிங்கிறார். எனக்கு இல்லாமல், எனக்கு பதவி இல்லாமல், எனக்கு பதவி இருந்தால் மட்டும்தான் அண்ணா திமுக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் அல்ல. இந்த பாய்சன் பற்றி கேட்டீங்கல்ல, அது யார் முடிவு சொல்லணும்? மருத்துவர்கள் மருத்துவர்கள் தானே சொல்லணும்.
நோயாளியை பரிசீலிக்கின்ற மருத்துவர்கள் தான். மருத்துவர்கள் சொல்லலைல்ல, நம்ம யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஒருத்தவங்க மேலே பழி சுமத்துறதுங்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அப்படி பழி சுமத்துறது தப்பு. மருத்துவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, பொதுச் செயலாளராக நியமிக்கிறதுக்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார். அப்போ அவருக்கு ஒரு மன வருத்தம், நம்ம எவ்வளோ உதவி செய்து இந்த கட்சியெல்லாம் நல்லா பாடுபட்டோம் போனோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு நம்மளை விலக்கிட்டாங்களே அப்படிங்கிற மன வருத்தம். அதனுடைய விளைவாக தான் அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிற பொழுது வெறும் பொதுக்குழு மட்டும் போட்டால் போராது, எல்லா உறுப்பினர்களும் வாக்களிக்கணும்னு அந்த இதை கொண்டு வந்ததுக்கு காரணமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்கள் என்கிற மெஜாரிட்டினாலே நீக்கப்பட்டதனுடைய விளைவு. அதனால்தான் அந்த சட்டத்தை அவர் வேறு எந்த கட்சியிலையும் அப்படி கிடையாது, எல்லாம் பொதுக்குழுவில் இருந்தால் பொதுச் செயலாளர் வரும். அண்ணா திமுகவில் மட்டும்தான் பொது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு அதுக்காக தான் அவர் போட்டார். இப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த நிலைமையில் நாம் இயக்கத்தை நடத்தி செல்றதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் தேவை. இப்போ அதுக்காக நாம் ஒரு தேர்தலை நடத்தி எல்லா உறுப்பினர்களிடத்திலையும் வாக்குகளை பெற்று ஒரு பொதுச் செயலாளர் கொண்டு வருவது என்பது அதற்குரிய கால அவகாசம் தேவை. ஆக அந்த மாதிரி சூழ்நிலையில் பொதுக்குழு பரிந்துரை செய்யணும். பொதுக்குழு ஒருவரை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு பரிந்துரை செய்வது தவறில்லை. பொதுக்குழு அப்படி பரிந்துரை செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் சட்டத்தில் இல்லை, கழக சட்டத்திட்ட விதிகளில் அப்படி பொதுக்குழு ஒருவரை பரிந்துரை செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பொது உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற உரிமை பறிக்கப்படலை. நாளைக்கு பொது உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு வருகிற பொழுது அவர்கள் விருப்பப்படி செய்யலாம். ஆக அவர்களுக்குரிய உரிமை பறிக்கப்படவில்லை.